ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம சேனலுக்கு வந்திருக்க கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. சாரிம்மா, அவங்களோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்களுக்காகவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பூஜை வெசல்ஸை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜை பாத்திரங்கள் என்னோடது கிடையாது. நம்ம சேனலில் வீடியோ போடுறதுக்காக நான் எங்கள் ஆச்சிட்ட வாங்கி தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். பூஜை பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம எடுத்துருக்கிற இந்த பூஜை பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பித்தளை பொருள்களை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளி தான் எடுத்திருக்கேன். இதுக்காக நீங்கள் வீட்டில் இருக்கிற புதுசாக இருக்கிற புளி தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் ரொம்ப பழைய புளியாக நல்லா கருகருன்னு இருக்கிற புளி இருந்தால் கூட போதும். அதை மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதோட கல்லுப்பு கண்டிப்பாக இருக்கணும். கல் உப்பில் இருக்கிற அந்த கரகரப்பு தன்மை நமக்கு விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம கம்பி ப்ரெஸ் போட்டுலாம் விளக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த புளியும் கல்லுப்பும் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பித்தளை தட்டில் நல்ல புளி கல்லுப்பு வச்சு தான் நான் விளக்குற மாதிரியே விளக்குறேன். இதிலே பாருங்கள், நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற அந்த மிச்ச பொருள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் புளி கருத்து போகாமல் நீர் கோர்த்து போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு நான் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நல்லா புளி வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்ல தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பித்தளை பாத்திரத்தில் இருக்கிற பூஜை பொருட்கள் எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.